இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இதில் வந்து என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து நம்ம அடுத்தோம்னா வந்து லைட்டு வச்சுருப்பாங்க. நம்ம ஆன் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? அதுக்கு மாதிரி எரியுது. அந்த மாதிரி ப்ளூ கலர்ல எரியும். எரியும். இதில் வந்து சிம்மில் வைக்கிறப்போ ஆஃப் ஆகக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி சிம்மில் வச்சா ஆஃப் ஆகக்கூடாது. ஆஃப் ஆகுது அப்படின்னா உள்ள வந்து அடைச்சிருக்கணும். சரிங்களா? அதெல்லாம் இருக்கிறப்ப அப்போ இன்ஃபார்ம் பண்ணோம்னா சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த எல்லோ ஃப்ளேம் வரக்கூடாது. இது வந்து கரெக்டாக இருக்கும். ப்ளூ ஃப்ளேம் வரும். சரிங்களா? ரெண்டாவது ப்ளூ ஃப்ளேம் யூஸ் பண்ணும்போது இது வந்து ஃப்ரீயாக இருக்கும். ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. டைட்டாக இருக்குன்னா உள்ள அடைச்சிருக்குது. ஏதாவது இது இருக்கும். அதை வந்து நம்ம சர்வீஸ் பண்ணலாம். சரிங்களா? எகைன் வந்து ரெகுலேட்டர் இப்படி கழட்டிட்டு ஏதாவது ஃபால்ட் இருக்கான்னு பார்க்கணும். எதை இப்படி கழட்டி பார்த்து இந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக ஃப்ரீயாக இருக்கான்னு பார்க்கணும். சம்டைம்ஸ் வந்து இதில் வந்து அடைச்சிருக்கும். இல்லை ரஸ்டாக இருந்ததுன்னா மூவிங்கே ஆகாது. அப்போ வந்து கஸ்டமர் நல்லா க்ளீன் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துல எல்லா பால்ரஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து ஆயில் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி துணி வச்சு நல்லா தொடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக முக்கியமாக. ரெண்டாவது அப்புறம் வந்து நம்ம ரெகுலேட்டரில் செக் பண்ண வேண்டியது இந்த நம்பர்ஸ் பார்க்கணும். இதுதான் நம்ம ஆப்பில் வந்து அப்டேட் பண்ண வேண்டிய நம்பர். இந்த நம்பர் இருக்கும், சீரியல் நம்பர், இது பேட்ச் நம்பர். சரிங்களா? ரெண்டாவது இப்போ நம்ம செக் பண்ணுறப்போ இதுலேயே வச்சு பார்க்குறப்ப என்ன வச்சோம் ஆன் பண்ணுறப்போ ஆஃப் பண்ணுறப்போ லீக் ஆகுதா இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இது லீக் ஆகலை, நல்லா தான் இருக்குது. ஓகேவா? ரெண்டாவது டியூபோட லைஃப் பார்க்குறீங்க. இப்படி பெண்ட் பண்ணி பார்த்தா வெடிப்பு இருக்கு இல்லையா, அப்போ இந்த டியூப் போயிருக்கு. வெடிப்பு இருக்கு, இந்த வெடிப்பு நல்லாவே வெடிப்பு பார்த்தீங்கன்னா எந்த பார்க்கணும். அப்புறம் டியூபோட லைஃப் பார்க்கணும். ரொம்ப பழகிட்டு தெரியும். சரிங்களா? இந்த டியூப் இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம புது டியூப் மாற்றிக்கலாம். இருக்கா ஜெய் டியூப் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து வெளியே போகணும். சரிங்களா? இந்த டியூப் வந்து நம்ம ஹெச்பியோட டியூப். இதுலேயே மென்ஷன் ஆகிருக்கும். சரிங்களா? ஹெச்பி கேஸ் ரெக்கமெண்டட் ஃபார் சாயில் டியூப். சரிங்களா? இதில் வந்து டேட் ஆஃப் எக்ஸ்பைரி டேட்டும் சேஞ்ச் பிஃபோர் பிப்ரவரி 2028. இதில் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். இதில் போட்டு சரிங்களா? 2020 வரைக்கும் நம்ம இப்போ ஃபிட் பண்ணுறது அது தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா உள்ள வரைக்கும் இருக்கணும். புது டியூப்ல வந்து அங்கே வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா இதுல இருந்து கேஸ் வரும் இல்லையா, அதனால கொஞ்சம் லேட் ஆகும். உடனே வந்து நமக்கு கேஸ் வரல அப்படின்னு நினைச்சுக்கூடாது, கொஞ்சம் லேட் ஆகும். அப்படியே கொஞ்சம் லேட் ஆகும். ஸ்மெல் வந்ததுக்கு இப்போ வந்து ஆன் பண்ணீங்கன்னா சரிங்களா? இப்போ வரைக்கும் ஒன்ஸ் அப்பவே எரிஞ்சிருக்கும். புது டியூப் மாட்டோம். ஏன்னா அடுத்து இருக்கிற இது வர்றது கொஞ்சம் சரி. இப்போ நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டு ரெண்டு ட்ரீட் நம்ம கன்சியூமர் நம்பர். சரிங்களா? இதில் வந்து இதுதான் நம்பர். இப்போ இவங்களுக்கு வந்து நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். அப்போ வந்து என்ன பண்ணலாம், இன்ஸ்பெக்ஷன் ஆப்ஷன் போயிட்டு சிலிண்டரோட ஆப்ஷன் சிலிண்டர் எப்படி வெர்டிக்கல் பொசிஷன் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கா. இந்த சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் இருக்கு ஓகேவா, தீர்ந்துச்சுன்னா இருக்கும், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்து ஓகேவா. அப்புறம் ஹாட் வாட்டரில் போட்டு முக்கி வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். இல்லைன்னா சிலிண்டர் ஸ்டெப்ட் லெவல் ஃப்ளோர் லெவல் கட்டி பார்க்கணும். பார்த்துட்டு எஸ்ஆர் இது நோய் வச்சுன்னா இது ஓகேவா.
எனி அண்டர் கிளாஸ் கேபின் கேபின் சிலிண்டர் ட்ராலி அப்படிங்கிறது கேபின் கிளாஸ் ஏதாவது இருக்கா, சிலிண்டர் மேலே துணி ஏதாவது போட்டுருக்காங்க, ஓகேவா? இல்லை அப்படின்னா நோ. அடிஷ்னல் சிலிண்டர் எம்டி, அடிஷ்னல் சிலிண்டர் வந்து எம்டியில் வந்து ஒரு க்ளோஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்துட்டு இதுக்குன்னா எஸ் கொடுத்துருக்கேன். எம்டின் ட்ராலி, இதில் வந்து ட்ராலி போட்டு நோ பண்ணியிருக்கான், சிலிண்டரில் இல்லை நமக்கு கொடுக்கல, அதனால நோ கொடுத்து சேவ் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து ரெகுலேட்டர் கொடுத்தான், ஓகேவா? ரெகுலேட்டர் நான் சொன்னேன் இல்லையா, இந்த ரெகுலேட்டரில் இந்த கஸ்டமைஸ் கரெக்டாக ப்ரொசீஜர் ஆன் புக்கிங் is the regulated product is of SPKS தான். SPKS-னா நம்ம இது தான், சரிங்களா? ஆமாங்க. பேக் அட்ரஸ் பண்ணதுக்கு நான் டீசிங் ப்ராப்பர் மெடிசன்ஸ் இது நான் நம்ம அந்த பாலத்துல இருந்து ரைட் எடுத்துறோம். எஸ் கொடுத்துங்க. ரெகுலேட்டர் வந்து SPCL சைட் பண்ணி சைடு வந்து ஓகேவா? நான் சொன்ன இல்லையா பேட்ச் நம்பர் இருக்குது. ஆமாங்க. CML அப்படிங்கிறத FC FCM L அப்படிங்கிறது 2737364 இதை ட்ரை பண்ணிக்கலாம், ஓகேவா? அடுத்தது பேட்ச் நம்பர் இங்கே அகைன் டபுள் ரைட் இது எப்படி கொடுத்துருங்க, சேவ் கொடுக்கணும், ஓகேவா? அடுத்து வந்து சுரக்ஷா போஸ், இந்த டியூபோட இதை நம்ம டைப் ஆஃப் கனெக்ஷன் போஸ் யூஸ் செலக்ட் பண்ணி சுரக்ஷா போஸ்ன்னு கொடுக்கணும். இந்த ஆரஞ்சு கடை எல்லாமே சுரக்ஷா போஸ் அதிலே போட்டிருக்கு இல்லையா, நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அதுவும் இஃப் தி போஸ்ட் ஹேவிங் ஐஎஸ்ஐ மார்க் எஸ் இதில் வந்து ஐஎஸ்ஐ போட்டுருக்காங்க, ஐஎஸ்ஐ மார்க். The connection is property fitted regulator stone nozzle. The regulator stone nozzle correct fit பண்ணிருக்காங்க. Yes. இது வேலிடிட்டி பீரியட் கொடுத்தா இருக்கா, டியூப் வந்து வேலிடிட்டி பீரியட் கொடுத்தா இருக்கா, எஸ் அப்படின்னா வேலிடிட்டி டேட் கேட்குது இங்கே போட்டுருப்பாங்க. இல்லை அந்த வேலிடிட்டி டேட் வந்து பழைய வருஷம் அதில் அந்த 2025 இதில் போட்டு 2021 போட்டுருங்க, சரிங்களா? ஓகே கொடுத்துருங்க. இதில் டியூப்பில் எக்ஸ்ட்ரா கவர் ஏதாவது போட்டுருக்காங்க இல்லை, ஓகேவா? லென்த் வந்து கரெக்டாக இருக்கா, இது வந்து ஸ்டாண்டர்ட் லென்த் 1.5 மீட்டர், சரிங்களா? ஸ்டவ்வும் சிலிண்டரும் ஒரே ரூமில் இருக்கான்னு பார்க்கணும், எஸ் கொடுத்துருங்க. கிராக் டெவலப் எனி கிராக்ஸ் எஸ்டி கோர்ஸ் இது நான் சொன்னேன் இல்லையா, இதில் வந்துச்சுன்னா டேரெக்டாக நோ கொடுத்துருங்க, ஓகேவா? கன்சாலிடேட்டட் நோ கொடுத்துருங்க. சேஞ்ச் நம்ம வந்து டியூப் வந்து சேஞ்ச் பண்ணோமா அப்படிங்கிறது இப்போ சேஞ்ச் பண்ண மாதிரி போட்டு எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு இதோட டேட் வந்து என்னங்கிறத மென்ஷன் பண்ணிடுவோம். பிப்ரவரி 2028 வரைக்கும் வந்து, ஓகேவா? ஓகே கொடுத்துருங்க. இப்போ சேவ் கொடுத்துருங்க, ஓகேவா? ஸ்டீ கனெக்ஷன் ஏதாவது இருக்கா, ஸ்டவ்வுக்கு இப்போ பார்க்கலாம். பொசிஷன் ஸ்டவ் இப்போ நான் சிம்மில் வச்சு ஆஃப் ஆகுது இல்லையா, கரெக்டாக தான் இருக்குது, அது எஸ் கொடுத்துருங்க. ஐஎஸ்ஐ மார்க் இருக்கா ஸ்டவ்வில், எஸ் கொடுத்துருங்க. சிம் பொசிஷன் தான் இருக்குது, எஸ். ப்ளூ ஃப்ளேம் தானே இருக்குது, எஸ். டைப் ஆஃப் ஸ்டவ் எஸ்க்கு நம்ம சூப்பர் தான் கொடுத்து சேவ் கொடுத்துருங்க. செக்அப் தி ஹோஸ் இப்போ நம்ம எல்லாமே ஓவரால் செக் பண்ணிட்டோம், லீக்கேஜ் எங்கேயும் வரல, நம்ம வந்து நோ லீக்கேஜ்னு கஸ்டமர் கேரிங் மோர் தான் அவங்க ஒரே இதில் 2-3 கனெக்ஷனாக வச்சுருக்காங்க. இஸ்துனால சொன்னால் ஃப்ரிட்ஜு வந்து கிச்சனுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும், ஓவராலாக செக் பண்ணி பாருங்கள், இருக்குன்னா இருக்குன்னு போடுங்க, சரிங்களா? சேவ் பண்ணுறோம். அடுத்து பர்சனல் பர்பஸில் கஸ்டமரோட மொபைல் நம்பர் வாங்கணும். 99420 979752 அவரோட டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு கேட்கணும், சரிங்களா? 19 இப்போ மேலுங்கிறது பார்த்துக்கணும், ஓகேவா? இவருக்கு வந்து அவரோட அப்பா பேர் அவரோட அப்பா பேர் அந்த பேர் அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க,
பேர். ஒரு சிலிண்டர் உங்களுக்கு எத்தனை நாளைக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற 50 நாள். புக் பண்ணுறதெல்லாம் எப்படி புக் பண்ணுறாங்க கேட்டிங்க, ஃபோனில் சொல்லுவாங்க, ஆன்லைன் சொல்லுவாங்க அப்படிங்கிறது கேட்டு சொந்த வீடா வாடகை வீடா கேட்டு ரேஷன் கார்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரேஷன் கார்டு இருக்குன்னு சொன்னாங்கன்னா எடுத்துன்னு போகணும். இல்லைன்னா இந்த கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதான் சேவ். ஓவரால் என்னென்ன ஃபோட்டோ எடுக்கிறதுங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த இடத்துல ஓப்பன் ஸ்டவ்வோட போடுங்க. ஸ்டவ் போட்டோம்னா ஓப்பன் பண்ணி கேமரா ஓப்பன் ஆகும். ஸ்டவ் மட்டும் தனியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. ஓகேவா? அப்புறம் ரெகுலேட் போடுவோம். ரெகுலேட் ஹோஸோட வேலிடிட்டி அதான் வந்து எக்ஸ்பிரி டேட் வந்து இதை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஃபோட்டோஸ் எல்லாமே கிளியராக எடுத்துக்கணும். ஓவரால் எல்லாமே வந்து எடுத்து ஒரு ஃபோட்டோ